இந்த சாலைகளை எக்ஸ்போர்ட் கமிட்டி மாநில தர மதிப்பீட்டு குழு மேற்கண்ட சாலைகளை ஆய்வு செய்த பின்பு மலைப்பாங்கான ஆறு ஓடைகள் நிறைந்த பகுதி என்பதால் மேற்கண்ட நிதியில் இந்த சாலைகளை பராமரிக்கவும் தரம் உயர்த்தவும் இயலாது என்று கருத்துரை தெரிவிப்பதாக அறிகிறேன். எனவே சாலைகள் மழை மற்றும் வெள்ளப்பெருக்குகளை தாங்கும் முகமாக இருக்க வேண்டுமானால் சாலைகளுக்கு இடையே சிமெண்ட் சாலைகள், சிறு பாலங்கள், தடுப்பு சுவர்கள் அமைத்தால் மட்டுமே சாலைகள் தரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். எனவே மேற்கண்ட அரசாணை வெளியிட்ட பிறகு தற்பொழுது அந்த அரசாணை நிலுவிலே இருக்கிறது. அந்த நிலுவையிலே இருக்கின்ற அரசாணைகளுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வனத்துறையின் மூலமாக அனுமதி அளிக்கப்பட்டு உடனடியாக சார்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் இங்கே பதில் சொல்றதுனா சொல்லலாம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடைய லெட்டர் பேடில் நான் பார்த்தேன். அவர் இடம் மாறி இருக்கிறார், அங்கே படம் மாறவில்லை என்பதுதான் பார்த்து கொண்டு. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் கொடுங்க. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த படத்தை பார்த்த லெட்டர் பேட் உங்களுக்கு பின்னால் பார்த்தோம். ஓபிஎஸ் உடைய படம் அங்கே இருக்குது. இன்டெல்லாம் போட்டல, அங்கே இடம் மாறி இருக்கிறார், ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. வேணாம், உட்காருங்க. லைட்டர் வெயில் எடுங்க, ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கோங்க சில விஷயங்களை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், நான் அனுமதிக்கல. ஐ டு நாட் வாண்ட் இதை நான் அனுமதிக்கல. உட்காருங்க. நீங்க உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க சார். சில விஷயங்களை நகைச்சுவையாக எடுத்துட்டு விட்டுருங்க. அதோட அது ஒன்னொன்னுக்குமா வந்து நீங்க பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருந்தாலும் கூட சார், அப்ப நான் என்ன நடந்துச்சுன்னு விளக்கம் சொல்லட்டுமா? எல்லாம் மக்களுக்கும் இந்த மாமாடு எல்லாம் மொத்த பேருக்கு என்ன நடந்துன்னு நான் சொல்லட்டுமா? பேசாதீங்கன்னா பேசாதீங்க. அதுக்கு மேல நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.